Hi friends, welcome to Groovy Max. இன்னைக்கு நம்ம multiplication of 3-digit numbers பார்க்க போறோம். பார்க்கலாமா? Come on. 3-digit numbers or any two numbers நம்ம வந்து multiply பண்றதுக்கு நம்ம apply பண்ற சூத்திரம் வந்து உர்தவ திரியக்வியம். அதாவது vertically and crosswise. இந்த சூத்திரம் apply பண்ணி தான் நம்ம வந்து இப்போ 3-digit multiplication பார்க்க போறோம். எப்படி 3-digit multiplication பண்றதுன்னு பார்க்கலாமா? See, first step நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு 3 digit நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதோட லாஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம வந்து vertically multiply பண்றோம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அதே 3 digit நம்பர்ஸ்ல லாஸ்ட் 2 digits வந்து கிராஸ் வைஸா வந்து மல்டிப்ளை பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட 3 digit நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் கிராஸ் வைஸாவும் மிடில் டிஜிட்ஸை வந்து வெர்டிக்கலியும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, அண்ட் ஸ்டெப் 4 என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 digits இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 2 digits வந்து கிராஸ் வைஸா மல்டிப்ளை பண்றோம். அண்ட் அகெயின் ஸ்டெப் 5 என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸை வந்து வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்ணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கலி மல்டிப்ளிகேஷன் சிங்கிள் டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணி அதே வெர்டிக்கலி மல்டிப்ளிகேஷன் சிங்கிள் டிஜிட்ல கம்ப்ளீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட்ஸ்க்கு வந்து மல்டிப்ளிகேஷன் லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் டிஜிட் 2 digit அப்புறம் ட்ரிபிள் டிஜிட் அதுக்கப்புறம் திரும்ப 2 digits திரும்ப சிங்கிள் டிஜிட்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 124 into 112. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? நம்மளோட லாஸ்ட் டிஜிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ இங்க இருக்கிற லாஸ்ட் டிஜிட்ஸ் என்ன? 4 and 2. அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? நம்ம வந்து வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 into 2 வந்து 8. ஓகே, இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம லாஸ்ட் 2 digits வந்து கிராஸ் வைஸ் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ லாஸ்ட் 2 digits வந்து இங்க நம்ம கிராஸ் வைஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்னவாயிடும்? நமக்கு 2 into 2 4 ஆகும், 4 into 1 1 வரும். இந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம ஆட் பண்ணும். ஸோ இங்க என்னவாயிடும்? நமக்கு 2 into 2 4, 4 plus 1 இங்கேயும் வந்து நம்மளோட ஆன்சர் என்ன வந்துரும்? 8 வந்துருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் கிராஸ் வைஸ் மல்டிப்ளை பண்ணும், மிடில் டிஜிட்ஸை வந்து வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ அப்படி பண்ணா என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட்னா 1 into 2 பிளஸ் 1 into 4 அப்புறம் திரும்ப எகெயின் 1 into 2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 1 into 2 2, 1 into 4 வந்து 4, 2 into 1 வந்து again 2. அப்ப 2 plus 4 plus 2 வந்து இங்கேயும் வந்து நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 8 வந்துருது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸை வந்து கிராஸ் வைஸா மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்னென்ன டிஜிட்ஸ் மல்டிப்ளை பண்ணும் இங்க ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ்ல? 1 into 1ம் 1 into 2வும் வந்து மல்டிப்ளை பண்றோம். அப்போ 1 into 1 plus 1 into 2 எவ்வளோ வரும்? 1 into 1 is 1, 1 into 2 is 2. ஸோ இது வந்து 3 ஆகிடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? லாஸ்ட் ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸை வந்து நம்ம வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்றோம். அப்போ 1 into 1 என்ன வரும்? 1 into 1 is again 1. ஸோ என்னோட ஆன்சர் என்ன வரும் இப்போ? 124 into 112 வந்து 13,888. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, கம் நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன், 758 into 896. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? நம்ம 2 டிஜிட்ஸும் எடுத்துக்கிறோம். 2 டிஜிட்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? நம்மளோட லாஸ்ட் டிஜிட்ஸை வந்து வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்ப 6 into 8 வந்து எவ்வளோ ஆயிடுது? 48 இங்கே எனக்கு வருது.
பட் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கா? நம்மளோட ஆன்சர்ல சிங்கிள் டிஜிட்ட மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஒரு பிளேஸ்ல சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் எடுத்துக்கலாம். அப்ப 8 மட்டும் நம்ம எடுத்துட்டு 4 என்ன பண்றோம்? 4 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம கேரி ஓவர் பண்ணி எடுத்துட்டு போயிரணும். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்ல நம்மளோட ஆன்சரா 8 மட்டும் எடுத்துக்கணும். இந்த 4 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணி அடிஷனுக்கு கொண்டு போயிரணும். ஓகே. அத மறந்துறாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ வந்து வெர்டிகலி கிராஸ் வைஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்னவாயிடுது? 5 6 30, 9 8 50, 9 8 72. 30 பிளஸ் 72 வந்து எவ்வளோ வந்துரும்? 30 பிளஸ் 72 வந்து 102 ஆயிடுதா? ஸோ 102 ஆயிடுது. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன் ஏற்கனவே? 40 வந்து இந்த 4 வந்து 40 வந்து 4 வந்து ஐ ஹேவ் டு கேரி ஓவர். அப்போ 102 பிளஸ் 4 வந்து என்னவாயிடும்? நம்மளோட ஆன்சர் வந்து இங்க வந்து 106 மாறிடும். பிகாஸ் இந்த 4 வந்து 48ல இருக்கிற இந்த 4 வந்து நான் கேரி ஓவர் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப ஸ்டெப் 3 என்னவாயிடும்? ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும் நம்ம? ஸ்டெப் 3ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் கிராஸ் வைஸ் மல்டிப்ளை பண்ணும் அண்ட் மிடில் டிஜிட்டை வந்து வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்ணும். அப்போ எனக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? 7 into 6 plus 8 into 8 and 9 into 5 நான் பண்றேன். அப்ப 8 8s are எவ்வளோ? 64. 9 5s are 45. 64 plus 45 வந்து 109. 109 7 6 are 42. 109 plus 42 வந்து 151 வந்துருது இங்க. இங்க என்ன ஆன்சர் வருது? 151. பட் நம்ம இந்த 151 மட்டும் தான் எடுத்துக்க போறோமா? கிடையாது. சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் நான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து நம்ம வெறும் 6 மட்டும் தான் எடுத்துப்போம். இந்த 10 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 10 வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கேரி ஓவர் பண்ணிடுறோம். ஸோ இங்க ஆன்சர் என்ன வந்துருது? தேர்ட் ஸ்டெப்ல தேர்ட் ஸ்டெப்போட ஆன்சர் வில் பி 161. ஏன்னா செகண்ட் ஸ்டெப்ல வர 106ல இருந்து 6 சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் எடுத்துக்க முடியும் ஒரு ஸ்டெப்க்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற 10 வந்து கேரி ஓவர் பண்றதுனால 151ஓட 10 ஆட் ஆகி யூ வில் பி கெட்டிங் 161. ஓகே. இப்போ ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் 4 வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ வந்து நீங்க கிராஸ் வைஸ் மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்ப இங்க என்னென்ன டிஜிட்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்? 7 into 9 and 8 into 5. 7 9s எவ்வளோ வந்துரும்? 63 வந்துரும். and 8 5s எவ்வளோ வந்துரும்? 40. 63 plus 40 எவ்வளோ வரும்? 103. பட் என்ன? இங்க 103 நம்ம அப்படியே எடுத்துக்கலாமா? கூடாதுல்ல. பிகாஸ் இங்க 161 இருக்கு ஸ்டெப் 3ல. ஸ்டெப் 3ல 161 அப்படியே நம்ம எடுத்துக்க முடியுமா? சிங்கிள் டிஜிட். 1 மட்டும் தான் வந்து இங்க ஆன்சர்ல எடுத்துக்க போறோம். ஸோ இந்த 16 வந்து என்ன பண்ண போறோம்? 16 வந்து எகைன் கேரி ஓவர் பண்ண போறோம். கேரி ஓவர் பண்ணோம்னா இங்க என்ன ஆன்சர் வந்துரும்? ஸ்டெப் 4ல 119 வருது. ஓகே. இப்ப இந்த 119 அப்படியே எடுத்துக்கலாமா? முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்லயும் நம்ம கேரி ஓவர் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் 5 போயிரலாமா? ஸ்டெப் 5 என்ன பண்ணணும்? ஸ்டெப் 5ல வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ வந்து நீங்க வெர்டிகலி மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் என்ன பண்ணணும்? வெர்டிகலி மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன வருவீங்க? 7 into 8. 7 8s மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 56. ஸோ 56 நம்ம அப்படியே எடுத்துப்போமா? கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 56 இந்த ஃபோர்த் ஸ்டெப்ல வந்து 119ல இருந்து ஒன்லி 9 மட்டும் ஆன்சர்ல வச்சுட்டு 11 வந்து கேரி ஓவர் பண்ணி எடுத்துட்டு போக போறோம். ஸோ 11 கேரி ஓவர் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா இங்க என்னவாயிடும்? 56 பிளஸ் 11 வந்து 67. ஓகே. ஸோ ஸ்டெப் 5 ஓட ஆன்சர் வந்து 67. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வரும்? ஸோ 758 into 896 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 679168. ஓகே. புரிஞ்சுதா? ஓகே.
ஆ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா திரும்ப பாருங்க. பிராக்டிஸ் வித் சம் அதர் நம்பர்ஸ். வேற நம்பர்ஸ் டிஃபரெண்ட்டா எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் டூ. தேங்க் யூ.